இப்போ வந்தாரே ஒரு சாமியார், இது தங்கப்பாண்டி சாமியாரா புலா கொட்டை வைக்கிறவராடா, மண்டே சரியில்லையடா. நான் சந்திக்காத புர்ரே கிடையாது, தர்ரு கிடையாது, நாரதரே கிடையாது. வரிச்சொரு பழனி பெண் தாத்தா என்னடா செத்து போயிட்டாருப்பா. சொல்லல தெரியாதா? செத்து போயிட்டாரு. மதுரை பி ஆறுமுகம் நாரதர் அவரும் செத்து போயிட்டாரு. சித்தப்பா சித்தப்பா கேதத்துக்கு போகலையா? அன்னைக்கு கல்கோணம் திண்டுக்கிட்டு இருந்தே நேரம் ஆயிடுச்சு. அது கரையவே 1.5 வருஷம் ஆகும்டா. புதுக்கோட்டை பெட்டி உடைச்சாலப்பா. சாரி ப்ரோ, இந்த மிஷின் அங்கே தூக்கி. புதுக்கோட்டை முத்தப்பா அவரும் செத்து போயிட்டாருப்பா. அண்ணே 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 போயிட்டாரா? செத்து போயிட்டாரு. அல்லி நகரம் ஆதிநாராயணே அவரும் செத்து போயிட்டாருப்பா. ஏய், நீ நாடகத்துக்கு வந்தே கேதம் சொல்ல வந்தியாடா? செத்து போன ஆளா சொன்னா அப்புறம் நான் என்னத்த சொல்ல? எந்திரிச்சு இம்மிடியா வெளியே ஓட ஏழை போயமேனே போகட்டுமா? இன்னைக்கு சந்திக்கக்கூடிய நாரதர் எல்லாமே தெரிஞ்சவர். பேன்ஜிப்பு, ஈர்வலி, நீ சந்திச்சாலாம் செத்து போயிட்டாரு. சிறுக்கடிக்கு அம்பது தெரிஞ்சாள். உனக்கு 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 என்ன தெரியும்? நீயும் மருதமணியும் ஒன்று. கரையில்லா கம்மா, நீங்கள் 2 பேரும் கொம்புள்ளா காலை, முளைக்காத விதை. சரிதானப்பு? நக்கல் பண்ணுறியா என்ன ப்ரோ? ப்ரோ, நான் கட்டி காத்த என் கட்லா மீன் ஊரம் மிதந்துருச்சாடா. என் சிங்கம் பூரம் படுத்துருச்சு, இன்னும் பருப்பு வேகாது. தாய் பாய சுட்டுட்டு நீங்கள் ஏன் காற்று கிடக்கிய? கிளம்புத்தான் அந்த போய் வர காப்பி போட்டு குடிச்சு விட்டு நொடக்கு எடுத்து பாய சுருட்டு. அதில் அந்த அண்ணன் சொன்னிச்சேன், எங்கள் அண்ணன், என்னப்பா பண்ணுறீன்னு. நான் என்னன்னே பண்ணேன், நான் ஒரு ஆள் மறித்து மறித்து நிப்பாட்டேன், செம்பரி ஆடு மேய்க்கிற மாதிரி. ஆடு அத்துட்டு பூராமே பைத்தில் மேய போகுது, நான் என்ன பண்ணேன்? ஆண்டவா ஆண்டவா 3 அடி நோண்டவா. இந்த சாமியார் வேஷம் போட்டு வந்தேன், வேற தேங்காய் ஜூஸ் ஊழி ஏதோ சரித்தியா. ஐயா நீங்கள் போங்கய்யா, மண்டையை பார்த்தா நாடை நக்கன மாதிரி இருக்கும். போய் அங்கிட்டு போய் நீர் கசிவு ஏற்படும். நீங்கள் செட்டை கழட்ட வேண்டியதானே? ஆஹா, நான் வளர்த்த என் அனகுண்டா அது சாஞ்சிருச்சாடா. தீயா கொண்டு வந்து இறச்சி ஊரு பிள்ளை ஏத்துனியே என் தெய்வமே. இப்போ இப்படி உறங்கிட்டியே, ட்ரெயினில் ஒரே மாதிரி. என்ன பார்த்தா ராசா. அண்ணே முத்தண்ணே, கொஞ்சம் பிறண்டு படுப்பாய். சேரில் கரையாங்கரையா ஏறிடாம பிறண்டு காலை ஆற்றிய. ஏன் தையல் மிஷின் வளர்க்குறியோ? இப்படி ஆற்றிய. கான்கத்தில் பாடும் ஜாமியாரே சோழியே முடிஞ்சிடா. அந்த ஜாமியார் தான் இரும்புறாப்புல காச நோய். ஒரு பெருமாளையும் சூப்பர் சிங்கர் பெருமாளையும் நாராயணா என்னும் எந்த நேரத்தில் நீ பாடினியோ தருகின்ற தேவா. நீ பாடினதுல 25 பொம்பளையாள் போயிருச்சு. இன்னும் இருக்கிற ஆளையும் பத்தி விட்டுக்கிட்டு தெருவில் தெரி. நல்ல விஷயம் தானே. என்ன நல்ல? ஓ முகரையை பார்க்காம எந்திரிச்சு போனாலே ஏன் முகரையை பார்க்கதே எங்க ஆத்தா உட்காந்துருக்கு. அதுவும் பாருங்க. ஆத்தா என்னைய பார்க்க தானே? என்னைய பார்க்க என்ன சொல்லுத்தா? என்னைய பார்க்க தானே? போயா குறிக்க மாட்டேன், அரைஞ்சு போடா கரைச்சா மாட்டேன். நீ ஜாமியார் மாதிரியா வர்ற? நீ வந்து கல்யாண வீட்டுக்கு விறகு உடைக்கிற மாதிரி வந்த விளக்கு. நீ என்ன காவக்கார மாதிரியா இங்க வர்ற? கக்கூஸ் கழுவுற மாதிரி வர்ற? நான் கோமாளி. கோமாளினா அப்படிதான் இருக்கடா. என் உறவுகளை பூரா நான் சிரிக்க வைக்கிறேன். ஏன் உறவு புள்ள நான் சிந்திக்க வைக்கிறேன். என்னதே சிந்திக்க வைக்கிறேன்னு பெரிய ஜாலமே பாப்பா. பெரியவர் நாகேஷ் அப்படியே காமெடியை கொடுத்து கிழிச்சு போடுறாரு. கிழிச்சதுனாலதான் 3 பேர் உட்காந்துருக்கு. கிழிச்சதுனாலதான் அன்னைக்கு மகாபாரதம் கைதச்சு. யாரு நீங்க 3 பேர் ஏன் தட்டினீங்க? அதுக்கு விஷயத்தை அவன் என் கம்பெனி. அவங்களுக்கு தெரியாது. காலையில எவனுக்குமே அவங்களுக்கு தெரியாது, வாங்கி தர மாட்டேன். அவங்களுக்கு தெரியாது, தட்டிட்டாங்க. நீங்க 3 பேர் தட்டினீல, என்ன காரணம்? என் பிள்ளைய நான் வளர்க்குற பிள்ளைய. அப்போ நாளை போனால் அவங்களை பட்னியாக போட்டு கொண்டு போய் ஆப்பணும். ஆசையெல்லாம் அரைஞ்சு விடும்டா. கை தட்டுறா.
இவங்க கை தட்டுறாங்கல்ல பாக்கல கட்ட உருட்டுறாங்க. அண்ணே எனக்காக கை தட்டுங்கண்ணே, தட்டுங்கண்ணே எனக்காக. ஏய் காசை வெட்டி போட்டுருவேன், தட்டாதேடா. ஏ எப்படி அப்படியெல்லாம் வச்சிருக்க நீயே? ஊரா இந்த ஊருக்குள்ள நுழையும் போதே என்ன என் கண்ட்ரோல்ல இருக்கும். முனி ஓட்டம் இருக்குது, 5:30க்கு மேல கண்ட்ரோல் எடுத்து விட்டுருவேன். சும்மா கைவசத்துல எல்லாமே வச்சிருக்க நீ எல்லா கைக்குள்ளே. ஆனா மூடியோட சேர்ந்த சாடியும் சரியாவே அமைஞ்சிருக்கு பாருங்க, அமைஞ்ச அளவுக்கு ஏற்படுறீங்க. ஏ முட்டாக்க போல கேட்டு பேசு. சரியா பேசணும்னா ஒரு இடத்துல நீங்க இருந்தா தான் சரியா பேச முடியும். கும்புறேன் இப்படி சொல்லு, மெதுவா பேசு. அப்பதான் நான் பேசுறேன். என் தங்கங்க என் தம்பி எல்லாம் தூங்குறாங்க, அருமையா தூங்குறாங்க. அவங்க எந்திரிச்சாங்கன்னா மண்ணா கட்டி எடுத்து தெரிவாங்க. எந்த விஷயத்தையும் பேசணும்னா வாதி பிரதிவாதி, நீங்க பேசணும் நான் வாதம், நான் பேசணும் நீங்க கேட்கணும். நீங்க பேசும்போது இருவேன் நான் கேட்கணும். ஏன் பதட்டப்பட்டு பேச? நான் பேசும்போது நீங்க கேட்கணும். அதே வாதி பிரதிவாதி. நாத்து மனம் கூடனானால் நீ நூலை பிறான அர்த்தம். நீ பேசிக்கிட்டு நான் போய் அபிராமத்தில் டீ சாப்பிட்டேன். கேட்டு பேசியா என்ன தெரியும்? எல்லாம் என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். பகுத்தறிவு, ஆகா சென்ட்ரிங், டேய் பகுத்தறிவு, புளுட்டோ, கீர்த்தி சுரேஷ், ரம்பா, தொட, கப்ளிங், ஓஸ். பெரிய இப்ப சொல்லிவிட்டாரு. இது வரைக்கும் ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், புராணங்கள், 10 பாட்டு, 8 தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமதி, குண்டலகேசி, வளையாமதி, 500 அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தும் தெரிந்திருக்கணும். நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்தை உணர்ந்தவன் நான். இல்லை என்ன சொன்ன? முக்காலத்தை உணர்ந்தவன் நான். இப்போ தாய் ஒரு சொன்னது கூட உங்களுக்கு தெரியாதுல்ல. அறத்துப்பால், பொருட்பால், பொறுப்பால், காமத்துப்பால் சொல்லக்கூடிய இன்பத்துப்பால், புராண முப்பாலையும் கொடுத்தது திருவள்ளுவர். சரியா? நான் இப்போ சொல்லும்போது கைதட்டான். துவக்கால், ஆலாப்ளாக்கள், செங்கல், முண்டுக்கள், சித்துக்கள், சல்லிக்கல், கைதட்டலாம். அது தெரியுதா? இப்படி தெரியுற மாதிரி பேசி பழகுங்க. நீ தெரியாத மொழியை பேசிட்டு இருக்கால் லூஸ் ஆக்குறியா? ஊரை கெடுத்து வச்சிருக்கேங்கிறது நல்லா தெரியுது. என்ன பண்றது? ஊர் ஓட இருக்கணும், நாடு ஓடும் போது நடுவில் ஓடணும். முன்னாடி சிங்கம் தட்டேன் பாரு, அதுக்காகவே அவனுக்கு 300 கொடுத்து கொண்டு வந்திருக்கேன். அசந்தா தட்டிக்கிடுவேன். ராமாயணம், மகாபாரதம், இதுல எதுவும் பிரச்சனையா? அதுல பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அதுல ஏ நீ என்ன விஷயம்னு திறந்து சொல்லியா? திறந்து சொன்னா அது ரெங்குப்பட்டி, திறக்காம சொன்னா அதுதான்டா ஸ்டேட் பேங்க் பேணுப்பட்டி. அப்படியா? ஸ்டேட் பேங்க்ல பாரு என் சிங்கம் கைதறி பணப்பெட்டி, அது திறக்க மாட்டாங்க. தூக்கம் தாக்க முடியல. பணப்பெட்டியோட அடிக்கடி திறப்பாங்க, நகைப்பெட்டி எப்பவுமே திறக்க மாட்டாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை திறப்பாங்க. போய் அதெல்லாம் வந்து சொல்லிட்டா ஒரு தடவை விட்டுருங்க. சரி, நல்ல விஷயம். சரி, இவ்வளவு விஷயத்தை பேசக்கூடிய உங்க தன்மை இந்த இடத்திற்கு உங்களுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதே. இருக்கு. என்ன சம்பந்தம்? இந்த இடம் என்ன இடம்னா கொட்டகை மேடை. அப்படி சொல்லுங்க. இப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயங்களை கேட்கும் பொழுது எங்கேயோ ஒரு தாக்கம் வருது. தாக்கத்தினால வந்த ஏக்கம் அவங்களுக்காக வருது. அடிச்சட்டை எடுத்து மைக் அடிச்சு மண்டே உடைச்சு. சரிங்க, நல்ல விஷயம், அருமையான விஷயம், சிந்தனைக்குரிய ஒரு விஷயத்தை நீங்க பேச வந்திருக்கீங்க. இந்த இடத்துக்கு பேரு என்ன? கொட்டகை, கீத்துக்கோட்டைன்னு சொன்னீங்க. நான் விளக்கம் சொல்லி நீ ஏன் முந்துற? இல்லை, நீங்க கீத்துக்கோட்டைன்னு சொன்னீங்கன்னா சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். கொட்டகைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. கொண்டு வந்து கொட்டக்கூடிய கை, கை கொட்டகை. கை தட்டலாம். உங்களா உங்க விளக்கம் பண்ணீங்களா? உரையில பாருங்க, உரையில சோத்து பல் அடிக்கிறேன். பார்த்துட்டாங்கல்ல, கிறுக்கு பெயர் ஊரில் கிணப்ப என்னாட்டம். இந்த ஒரு நிமிஷமே தாங்க முடியாது, 2வது நிமிஷம் கிளம்பிருச்சு. உன்னை தூங்க போட்டுதானடா வந்தேன். மணி அடிக்கணும். உன்னை யாரா வரச்சனா? போடா நீ வாடா கிளம்பி. இதனால் தெரிய போது என்னவென்றால் 100 நாள் வேலை துவங்குறாங்கோ, 100 நாள் வேலைக்கு வந்துட்டாங்கோ. எதுக்காக நீ இப்ப தட்டின? நான் ஒரு அரை லைன்ல லூஸ் ஆக்கி வச்சிருக்கேன், முழு லைன்ல இருந்தாலும். எதுக்காக நீ இப்ப தட்டின அந்த விஷயத்த சொல்லுங்க. குருவி குருவி தினைய திங்குதுன்னு அர்த்தம். மேயுதுன்னா மாடாடா? மாடாது. தகப்பட்டி கவனிக்கல, அதே போட்டேன். குருவி வந்து மேயுதான். அப்ப மாடு என்ன ஒண்ணு கொத்துமா? உனக்கு தேவை ஒன்றும் தெரியாது. உன்னை யாரா வரச்ச? நான் போடா போடா.
அவனுக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் அவன் பாரு மீசிய நம்ம வந்த வேலை இவங்க 2 பேரையும் சண்டை அடிக்கணும்னா நம்ம வந்து நடந்துருச்சு. வந்தா பாத்துக்கிறோம். சாமி வாங்க, ஒன்றும் பண்ணல. உன்னைய வெட்டாம விட மாட்டேன்டா. போயிட்டாப்புல விடு விடு விடு. உன்னையா டேய் உன்னை தங்கப்பாண்டிய விட்டு உன்னையா டே போயிட்டாப்புல விடு. என்ன எத்தனை வேதனை நம்ம லூஸ் ஆகியிருக்க இருந்தாலும் நம்மள உங்க 2 பேரையும் வம்பளுத்து உங்க 2 பேரையும் அடிச்சு வச்சுக்கிற நோக்கத்துல நான் வந்தேன். கழகத்தை இழுக்கணும்னா. உங்க பேர் என்னன்னு தெரியல. அபிஷேக பிரியா சிவா. என்ன அவசாரியா போனா? அவசாரியா போனா லம்பாடியா போனான்னு அபிஷேக இந்த பக்கத்து இனிமேல் இரும்புல செஞ்சுதான் நீ வரணும். ஒரு பக்கமே உனக்கு அறிவு இருக்கால. ஒரு பக்கமாவே இப்பத்தே தெரியுது இது வலிக்கல. நீ சாமியாரா? ஐயோ தலைக்கரை. அபிஷேக பிரியா சிவா. அபிஷேக பிரியா இப்ப தட்டி இப்ப அடி பாப்பா. மண்டையில அடிக்கவா? அபிஷேக பிரியா சிவபெருமான் அலங்கார பிரியா. அவங்கள யாரு? அவங்க லாட்டி சீட்டு வித்தவங்க. கணிப்பிரியா கந்தா கலகப்பிரியா நாரதா என்பது என்னோட நாமோதயம். சாம்பிராணி. சாமி சாமி நீ என்ன கும்பிடாம நிக்கிற? நீ என்ன கையெழுத்து வணங்கியா? காலில் விழுந்து கும்பிடியா? எங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்னது பாத்தியா? உங்களுக்கு தெரியுது பாருங்க. அப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு. உன் புத்தியட்ட பையா மீசை எங்கே வச்சிருக்கியே? மீசை எப்போதும் கீழே இறங்கி இருக்கணும். இதுல ஏறி இருக்கு. எங்கே ஏறி இருக்கு? கீழே இறங்குனா வீரமும் கீழே இறங்கிறோம். அதுக்குதான் மேலே ஏற்றி வருது. அப்புறம் பூரா தொங்கிருச்சுட்டா ஒண்ணுமே ஆகாது. கிளைகளையா பிரியதோட அறிவு சொரக்கொடியாட்டான். என்ன எங்க அப்பா வரும்போதே சொல்லிவிட்டாரு. என்னன்னு? சாமியை பார்த்தேன்டா. ஆமா சாமி வாயில இருக்காதரா. அது என்ன கக்கூசா? சாமி வாயில விழுகாதடான்னு சொன்னாரு. இருக்காதடா. பெரிய பாலை கடங்கா. ஏய் சபித்து விடுவோம். சமைச்சீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு போறேன். டேய் சாபமுடா உன்னைய. சாப விட்டுருவான். எப்ப விடு? சாவல விட்டா கோழியை கூட நாங்க அவுத்து விடுறோம். டேய் வெயில்ல பேச முடியாதா விட்டா? சரி பயப்பட. இப்ப லேசா லூசு பிடிச்சிருக்குமே ஆரம்பிக்குது. இவன்ட்ட பேச முடியாதா? இவன் முகரையை பார்த்தாவே பேச முடியாத அளவுக்கு தோணுது. உனக்கே நைட் அப்ப மாதிரி எச்சி வடியுது. டேய் இவனை போ சொல்லு மரியாதையா. போ சொல்லு மரியாதை. நம்ம இருக்கிற இடத்துல இவன் இருக்கவே கூடாது. வாணி நான் கேட்கிறேன். உங்க அருமை அவனுக்கு தெரியல. அபிஷேக நாரதர் என்ற நாமோதிகம். உங்க பேரு? டேய் உன்னை இந்த பகுதியை பக்கத்தே வராதுன்னு சொன்னேன். போடா. பேரு வந்து பையல வந்து ஒரு இதுக்கு கொண்டாந்துருக்கேன். அருமையா பையன்ட்ட பேசுவாப்ல பாருங்க. உங்க பேர் என்னங்க? அப்பா வைக்கணும்னு சொன்னது முனியாண்டி எனக்கு வைக்கணும்னு சொல்லித்தேன். ஐயா சொன்னார் நம்ம நொண்டி சோனையா பேர் சோனையாண்டு வைப்போம்னு. அப்போ அம்மா சொல்லுது நம்ம குலஜாமி முருகப்பெருமாள், அதனால் முருகேசன் வைக்கலாம். ஆக மொத்தம் 3 பேரும் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அப்போத்தான் பொன்னுச்சாமி கொண்டாட்டி இருளாய் உள்ளே வந்தது. அப்படி வரும்போது தான் வீட்டில் இருந்து அவிச்சு கிடந்த குளக்கட்டை அழுட்டு போகும்போது தான் கோயந்தையன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டில் இருந்து அங்கே இருக்கண்ணே. ஆமாம் அதை மறந்துட்டு அதை விட்டுட்டு என்னடா நீ பேச்சு பேசுறா? அண்ணே மண்டையை சொரிஞ்சிட்டாப்புலண்ணே. பாதி லூசு பிடிச்சிருச்சு. நீங்க இப்போது பேரை சொல்லுவியா அப்படிங்கிற நம்பிக்கையில் வர்றேன். இப்போது உங்க பேரை சொன்னீங்கன்னா சொல்லுங்க. அப்போத்தாங்க வந்து ரெட்டைக்கடை வெட்டணும்னா அலறு கோயிலுக்கு போகும்போது தான் அன்றைக்கி அலறு கோயிலுக்குள்ள வந்து கேட்டை அடைச்சி விட்டார் வாட்ச்மேன். சரின்னு அப்படியே வந்துடுறோம். ஆமாம் மறந்துட்டேனே. அப்போ திறக்க சொல்லும் போது தான் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அந்த வாட்ச்மேனை வந்து பெரிய அதிகாரி வந்து வேலையை விட்டு நீக்கினது. நீ எப்படா திறக்கலாம் மயிர்மலையன். செவரொட்டியை சுட்டு திங்கும் போது தான் அவன் கண்ணனும் கிட்னனும் தண்ணியை போட்டு வந்து சமயக்கார பாஞ்சது. என்னாச்சு? என்ன இல்லை பேரை சொல்லி நான் வரலடா. நான் எதுக்கு வரலடா போயிடுறேன்டா.
தம்பி நான் ஒரு பேர் கேட்டது. நானும் ஒரு 10 நாள் அந்த 4 கடா குட்டி காய அடிக்க முடியாம தெரிஞ்ச இந்த கட்டை கிடா குட்டிக்கு காய அடிக்கிறியா? சரி சொல்லி சொல்லி முடிய பேரை சொல்லுங்கய்யா. முடியல சொல்லு. பேரை சொல்லுங்கய்யா. வேற சொல்றா பேரை சொல்றேன். முடியலையா? பேரை சொல்லு. பேரை சொல்லுங்கய்யா. எப்படியாச்சும் பேரை சொல்லு. வேற சொல்லி பேரை சொல்லு. சரின்னு பேர் வைக்கும் போதே என் தாய் மாமே எனக்கு வேட்டி சட்டை எடுக்கலன்னு வரல. அப்போ தாய் மாமன் ஒரு வழியாக அந்த நேரத்தில் கடையை திறந்ததுக்கப்புறம் எடுத்து வந்து வேட்டியை கட்டினா அவனுக்கு டவுசர் எடுத்துட்டு வரலையா. அப்படி எடுத்து வரலேருந்தே எங்கள் அப்பாவை வந்து இடது பக்கம் அரைஞ்சேன். அப்போ இடது பக்கம் அரைஞ்ச உடனே என் பெரியத்தாமையை அவன் முறியிருக்கெல்லாம் அவன் ஓடியாந்து பாஞ்சது. அப்படி ஓடியாந்து பாயும் போதே அவன் தங்கப்பாண்டியான் இருக்க விறகு கட்டை எடுத்தது. விறகு கட்டை எடுக்கும் போதே ராஜசேகர் ஓடியாந்து கரண்டியை தூக்குனேன். ஏய் என்னடா தங்கப்பாண்டி ஏ என் பேர் கிள்ளி வளவன். எங்கள் அண்ணன் வேங்க மாறேன். உள்ள ஆளும் சொன்னூறு சத்தம் கேட்டதப்பா. ஆடா அச்சை சோந்தேன் சோன்னு தாண்டா கேட்டுச்சு. ஆரம்பத்தில் வந்து சோன்னு பாடினது எங்கள் அப்பத்தா செஞ்சிலட்சுமி. அப்புறம் எங்கள் பாட்டி வந்து பட்டுக்கலைவி ஷோன்னு சொல்லும் போதே அதுக்கு நட்டுவாக்களி கிடச்சது. எசாகிறான்டா சபா எப்பான்னு சொல்லும் போதே எங்கள் பெரியப்பா நீச்சல் தண்ணி தள்ளி விட்டது. தங்கச்சி வள்ளி. எதுக்கு ரொம்ப இந்த உங்களுக்கு ஏழு ஒன்று இருக்குங்க. அதான் பார்க்கணும்னு வந்து சொல்லேன். பார்க்கணுங்க. அதை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, நட்பு இருக்கு, உறவு இருக்கு. அந்த பெண்மகளை பார்க்க வேண்டும். அந்த பெண்மகள் மேல் அப்போ இவருக்கு ஆபரேஷத்துக்கு தான் அடிச்சிருக்காங்களா துணியை? அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை. ஆசீர்வாதத்தை நானே அந்த பெண்மகளுக்கு கொடுக்க வேண்டும். வாங்கப்பா. ஒரு வழியாக சாமியாரை வெட்டிட்டானா ஏனே நம்ம பேரை கேட்டதுக்கே இப்படி பயப்படுறாப்புலையே. அப்போத்தான் வயசுக்கு வந்த கதையெல்லாம் சொன்னோம்னா ஐயா ஓடியே வருவாரு. தீ குளிச்சுருவாப்புல. வேணாம் வேணாம் வேணாம், அதெல்லாம் தீப்பெட்டின்னு தான் ஞானம் குடிச்சிருப்பாரு. சரி நீ என்னடா நினைச்சிருக்க? கத்தி எடுத்து புதக்கம் குத்தி போடுவேன். சரி தங்கப்பாண்டி தானே. தங்கப்பாண்டி சொல்லுவேன். தங்கப்பாண்டி சொல்லுவேன். சரி தம்பி தான். சரி என் மனசில் உள்ள பாரமே என்னையே அடிக்க வரையானே கண்ணே. அதுக்கு அட்டை போகும் போதும்ப்பா. 350 சம்பளத்துக்கு எவ்வளோ கட்டி பிடிக்கும்? எதற்காக என்னை அழைத்தீர்கள் ராதா மாமா? ஆமாவா? அப்ப நீ அந்த வேலை தானே பாக்குற? நம்ம இடத்துக்கு கர் புர் கர் புர் நாரத மகரிஷி. அது ஒரு நாரத மாமாவா? இதுக்கு தானே ஜெகத்திரிக்க ஆரம்பிச்சேன். வரட்டும் நக்கி சாமி. செந்தில் குமாரு என் கைய பிடிக்கணும் சாமி. கண்ண தரக்கணும் சாமி. கைய பிடிக்கணும் சாமி. கண்ண தரக்கணும் சாமி. கைய பிடிக்கணும் சாமி. ஆம்பளை பாவம் அங்க
என்னடா டேய் கொசு வலையில மீன் அடிச்சது மாதிரி மூற கூடுதே மாதையா கூடுதே சாமியார கரும்பு புளிகிற மாதிரி புளிகிறாளே. நல்லா இருக்கு அதுதான் சுவாமி நான் நன்றாக செய்தேனா ஒரு வரவேற்பை நான் இதுவரை கண்டது. இப்படி வாருங்கள் அது அறவுரா பேசுறது. இங்க வாருங்கள் சுவாமி. ஒரு மணி நேரமாக நன்றாக பாடினீர்கள். நான் வறண்டு தொண்டை வறண்டு சற்று பால் அருந்துங்கள். கப்ளிங்லா மருதமணி ஒரு நாளைக்கு விழுந்து புடுங்க போற இந்த வடைய காக்கா வாக்கும் பாரு அவன் மாதிரி சுண்டி இல்லடா சின்ன மையம் கிட்டு. மருதமணி அவரை பால் சாப்பிட சொல்லு. தாய்க்குளமே அருமையான வார்ப்பு. ஏய் புடிச்சு வைங்கயா என்னையா 2 பேரும் தெரிஞ்சுட்டு. தாய்க்குளமே வாழ்க்கை வாழ்க்கை. அதுக்கா வந்திருக்காப்ல அந்த ஆளு புடிச்சு வைக்க சொல்ற. நீ உங்க இதிலே வச்சுக்கங்க. தாய்க்குளமே வாழ்க்கை அருமையான வரவேற்பு ஆடிப்படி வரவேற்பு தமிழ்ல பண்பு. என் நாடியும் பாடியும் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கின்றாள் இந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது இங்க தடவாம பின்னாடி தடவிட்டு இருக்க. பெண்மகளை பார்க்கும் பொழுது எனக்கும் ஆசையாக இருக்கின்றது. காரணம் இந்த பெண்மகளை வாழ்த்த வேண்டும் என்ற ஆசை. அடிமேல் அடி அடிச்சாம் அம்மியும் நகருமடி அடியாத பிள்ளை என்றும் படியாமல் போகும் அடி. தாலாட்டு பாட்டு பாடு ரத்தினமே தாலாட்டு பாட்டு பாடு ரத்தினமே கப்புக்கர சேலை கட்டி கரையோரும் கப்புக்கர சேலை கட்டி கரையோரும் கட்டா விட்டிடுமாம் உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே இது கெட்டிடுமாம் உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே இது கெட்டிடுமாம். ஓ மேல அன்பு இருக்கு உள்ளத்தில நினைப்பு இருக்கு தங்கமே தங்கமே தங்கமே. ஓ மேல அன்பு இருக்கு உள்ளத்தில நினைப்பு இருக்கு ஆனாலும் நெஞ்சுக்குள்ளே என்னவோ போல் இருக்கு ஆனாலும் நெஞ்சுக்குள்ளே என்னவோ போல் இருக்கு. ஆளாட்டு பாடுறதிலே உனக்கு அளவு வாங்கி தாரு என்பதுமே. அந்த இடத்துல புங்க மரத்துல என் மனச நான் தொடச்சை அந்த நேரத்துல அந்த முத்தத்துல என்னையே நான் மறந்தேன். சொல்ல வந்த சேதியத்தான் சொல்லாம போனவளே எல்லாமே நான் தான் என்று எங்க விட்டு போனவளே. சொல்ல வந்த சேதியத்தான் சொல்லாம போனவளே எல்லாமே நான் தான் என்று எங்க விட்டு போனவளே. அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த இடத்துல ரத்த முத்தத்துல என்னையே நான் மறந்தேன். அந்த நேரத்தில் ரத்த முத்தத்துல என்னையே நான் மறந்தேன். அடுத்தபடியாக உங்கள் தங்கை அழைத்து வாருங்கள். இந்த அநியாயத்தை எல்லாம் தகச்சி நானும் மருதமணி செஞ்சது நல்லா இல்லைங்கிறீங்க. யூடியூப் இன்னொரு தடவை போட்டு காமிப்பா. இந்த சாமியார் பார்க்கணும் நல்லா. தனியா நீங்க எப்படி செய்ய போச்சு? ஏன் நீங்க கூட்டணி போடுறீங்களா? அதான் தம்பி ரஞ்சித் சொல்லிடுச்சு. சூப்பரா தெரிஞ்சுக்க. ரஞ்சித் நல்லா செஞ்சமாடா. வாழ்க்கை மீண்டும் இது மாதிரி ஒரு வர பார்ப்பே. அப்படியா? வாருங்கள் உள்ளே செய்யலாம். ஆகா. சென்று வருகிறேன். தங்கச்சி. தங்கி அழைத்தார். ஏய் விஜய் நீ கொடுக்குற இடம் ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு
நினைச்ச போல நினைச்சது போல கொடுப்பாடி பச்சை கிளிய தொட்டு தழுவ மச்சான் வராணி ஒரு பந்தல கட்டி மாலைய கட்டி மேலே இடுவாணி அழுக மாறி பள்ளியம்மா சின்ன பொண்ணு வாசப்பட்டா அது நெஞ்சுக்குள்ள அடராமா இதுதான் காதலா அடராமா இது என்ன ஓகமோ நம்ம இடத்துக்கு தங்கச்சி யாருங்க வந்திருக்கா கிர் புர் அப்படின்னா நாரத மகரிஷி நாரத மகரிஷி நம்ம இடத்திற்கு வந்திருக்காரா உண்மையாக சத்தியமாக தங்கச்சி நீங்க நானும் என் பாடியை கொடுத்து மூச்சு திணறி விட்டேன் அதில் இட்லியை வைக்க போயிட்டார் அப்ப சாமி கிட்ட அழைத்து வாருங்க பார்க்கலாம் அவருக்கே பாடி மாதிரி தான் இருக்கும் நம்ம சொல்ல வர அண்ணன் தங்கச்சி ஆள் சூப்பரா இருக்கு அண்ணே போராட்டம் நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி வேணும் தங்கச்சிடா சொல்லுங்க தங்கச்சி வேணும்னு என்ன கூட பிறந்து குடல அந்து வச்சு குடத்தை என்ன தங்கச்சி அப்ப நான் உனக்கு நீ எனக்கு வச்சா நம்பிராஜன் குடும்பம் இப்படியா ஆகணும் ஓடுகிற கங்கையில அலசி சாப்பிட்டா சரியாயிடும் ஆனா தங்கச்சிய பார்த்து ஆசைப்பட்ட ஆளு அண்ணன் நீங்க இப்படி ஒரு அண்ணன் இருந்தாலும் என்னங்க அவனையே நான் தானே தத்தெடுத்து வளர்த்தேன் ஏய் தலை தங்கச்சி குண்டி குளிந்தியா ஆனா வாழ்க்கையிலே தங்கச்சின்னு பிகர்னு சொன்னது இருந்தாலும் பணம் வெட்டுவனா இருப்பேன் பணமரம் நாதஸ்வரம் சீரியலா ஏன் உள்ளே போற செந்தில் வரவேடு வரவேடு சுவாமி வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு வந்தவருக்கு முதல்ல வரவேற்பு கொடுக்கணும் கொடுப்போமா தண்ணி குடிக்க மாட்டாரு தண்ணி இறந்த மாட்டான் காற்றை மட்டும் உண்ணக்கூடிய தாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காருனா வந்தவருக்கு ஒரு வரவேற்பு வாராயோ தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ வாராயம் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ மரவீரம் கொண்டு மலவேல் காண விருந்தாளை காண வாராயோ வரவேண்டும் மாமி வரவேண்டும் யாரார் மகரிஷி வரவேண்டும் மாவின் மகிழ்ந்தன் வருகே கலைவாணி புதல்வன் வருகே மாவின் மகிழ்ந்தன் வருகே கலைவாணி புதல்வன் வருகே வருகையில் நீ மகிழ்ந்தோமே வள்ளிக்கு நல்லாசை தர வேணும் வருகையில் நீ மகிழ்ந்தோமே வள்ளிக்கு நல்லாசை தர வேணும் வர வேண்டும் சாமி வர வேண்டும் நாரதர் மகரிஷி வர வேண்டும் அறுபத்தி நான்கிலும் கலைகள் இங்கு கற்றவர் சாமி வாங்க அறுபத்தி நான்கிலும் கலைகள் இங்கு கற்றவர் சாமி வாங்க தேவர்கள் போற்று மாமுனி வள்ளிக்கு நல்லாசை தர வேணும் தேவர்கள் போற்று மாமுனி வள்ளிக்கு நல்லாசை தர வேணும் வாராயோ தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ மனவீரம் கொண்டு மனவீர் காண இருந்தாளை காண வாராயோ வர வேண்டும் சாமி வர வேண்டும் நாரதர் மகரிஷி வர வேண்டும் எப்படி சுவாமி அண்ணே எனக்கு ஒரு வரம் வேண்டும் அண்ணே இப்படி வாருங்கள் சுவாமி இங்க வாங்க சீக்கிரம் வாங்க என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க இப்படி வாருங்கள் சுவாமி வரத்தை தாருங்கள் அண்ணே நாங்க எதுல இறங்கிட்டு செய்வோம் தங்கச்சி இங்க வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு வாராய தோழி வாராயோ